ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து நான் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் ஒரு வீடியோ ஒன்று செய்யும் போது தேர்ஸ்டே வீடியோ செய்யும் போது நான் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து என்னோட எடுத்து கொஞ்சம் பேர் எடுத்து கதைச்சிருக்கணும். பெண்கள் ஒரு 7-8 பேர் எடுத்து என்னோட கதைச்சிருக்கணும். எப்படின்னு சொன்னால் அவை கேட்டிருக்கணும். தங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து கடை வச்சிருக்கிறோம், சின்ன கடை தான், மற்றது டெய்லரிங் வச்சிருக்கிறோம். அப்போ அதால் வந்து அவை கேட்டவே தங்களுக்கு இப்போ நீங்கள் காசு உதவின்னு செய்ய தேவையில்லை, ஆனால் உங்களால் இயன்றால் நீங்கள் வந்து எங்களுக்கு எதுவும் சதுர ஹெல்ப் பண்ணலாமா? நாங்கள் வந்து இங்கே வந்து சிங்கிள் மம்மா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு வருமானம் இல்லை. அந்த நிலைமையில் நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து செய்கிறீங்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு இயன்றளவு வேறு வழியால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நாங்களும் ஏதோ ஒரு தொழிலை இங்கே செய்து நாங்கள் உங்களுக்கு இங்கே அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே லண்டனுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அனுப்பினால் நீங்கள் அதை விற்று எங்களுக்கு காசு தருவீங்களோன்னு கேட்டிருக்கணும். உண்மையாக இந்த விடயம் வந்து எனக்கு சரியான ஒரு கவலையை தந்தது. ஏன்னு சொன்னால் அவை கேட்டுச்சுன்னா எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு நாங்கள் செய்து தர்ற சாமானுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு வந்தால் கூட அது எங்களுக்கு பெரியோரு காசக்கா, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா நாங்கள் பிள்ளைகளோட இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து உங்களுக்கு அரிசிமா, உளுத்தம்மா, தூள், எல்லா வகையான இப்போ கல்யாணவோட சாமத்தியோட எல்லாத்துக்கும் தாங்கள் வந்து பலகாரங்கள் சுட்டு தர்றதாக இருந்தாலும் என்னென்ன உங்களுக்கு விருப்பமான ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்ன விருப்பமான சாமான் தேவையோ அதை வந்து தாங்கள் அங்கே இருந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி விடுவினோம். அதுக்கு வந்து நான் பொறுப்பு. நான் வந்து உங்களுக்கு அதை எடுத்து தரலாம். அப்போ வந்து அவை கேட்டிருக்கணும் என்னென்றால் இதை வந்து நீங்கள் உங்களோட மக்களுக்கு நீங்கள் வந்து வீடியோக்கள் செய்கிற நீங்களக்கா, நீங்கள் வந்து உடுப்பு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை மாதிரி இந்த விடயத்தை நீங்கள் எடுத்து சொல்லி அதால் எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தருவீங்களா இருந்தால் சரியான ஹெல்ப்பாக இருக்குமாக்கா. ஏனென்றால் நாங்கள் வந்து இப்போ கணக்க பேர் இந்த போர் நடந்ததால் பாதிக்கப்பட்ட சனங்கள்லாம் நாங்கள் இருக்கிறது. முழுக்க இந்த வீடியோ என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவைக்கு வந்து அந்த பெண்களுக்கு நாங்கள் ஒரு ஆளோ 2 பேரோ 10 பேரோ அவைக்கு எங்களால் ஒரு 5 ரூபா அவைக்கு வருகுதுன்னு சொன்னா கூட அங்கத்தைய நிலைமையில அது வந்து ஒரு பெரிய காசாத்தான் அவைக்கு தோணுது. அப்ப அதால வந்து அதை நான் முன்னுக்கு வச்சுத்தான் நான் உங்கள்கிட்ட இதை கேட்கிறேன். இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல குறைஞ்ச விலையில அவைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டை வச்சு நாங்கள் அவைக்கு எடுத்து உங்கள்கிட்ட தருவோம். ஏண்டா முழுக்க அந்த பெண்களுக்கு எங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு நான் அவை கதைச்ச மட்டும் இல்லை, நான் அதில் இருந்து நான் யோசிச்சேன்னா ஓகே நாங்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இப்படி ஒன்றை செய்யணும். நான் எங்களோட மக்கள்கிட்டே நான் இதை விடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டர் தாரீங்களோ, நாங்கள் வந்து என்ன சாமானுன்னு சொன்னாலும் உங்களை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட ப்ரைஸ் ஒன்றும் வராது. அங்கே தர்ற ஆட்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட்டை வச்சு அவை செய்து தர்றவைக்கு கூலியாக நாங்கள் கொடுத்து போட்டு அதை எடுத்து உங்கள்கிட்ட தர்றது தான் எங்களோட வேலை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சிங்கிள் மம்மாக்களும் அந்த பிள்ளைகளை வளர்க்கப்படுறது சரியான கஷ்டப்பட்டு தான் வளர்க்கினோம். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ அதால் நாங்கள் எல்லாருமே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற ஆட்களுக்கு எத்தனையோ உறவுகள் எங்களோட உறவுகள் இங்கே இருந்து கணக்க உதவியால் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ ஸ்டில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல அந்த உதவியை கிடைக்காமலும் இருக்குது. அப்ப என்னட்ட கோல் பண்ணி கேட்ட இடத்துல அப்ப நான் சொன்னேன் ஓகே அவையல் வந்து சரியான கஷ்டப்படுகினமாம். அப்ப கேட்ட வேலை அப்ப நான் சொன்னேன் ஓகே நான் இதை வந்து மீடியாவுக்கு கொண்டு வரேன். எங்கட உறவுகள் எனக்கு கணக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இருக்கணும், கணக்க உறவுகள் சப்போர்ட் பண்ணி தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். நான் வந்து இந்த தொழிலை செய்தது வந்து ஒரு கைத்தொழில், சின்னொரு டெய்லரிங் தான், ஒரு மிஷினை போட்டு நான் செய்துதான் நான் எந்த பிள்ளைகளை பார்த்து நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் எங்களுக்கு இங்கே எந்த ஒரு நாங்கள் இங்கே வந்து நாங்கள் உண்மையாக ப்ரைஸுகள் எல்லாம் நல்ல ரீசனபிளாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி
மாதிரி எங்களுக்கு இயன்றளவு எங்கட உறவுகளுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற உறவுகளுக்கும் எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அதை செய்தோம்னால் இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கலாம் அவைகளுக்கு. அதால தான் நான் அதை யோசிச்சு நான் அதை செய்யணும்னு வெளிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏண்டா எங்கட உறவுகள் எல்லாருமே அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் எங்கட சகோதரங்கள். நாங்கள் அவைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவை சும்மா செய்து தரையில, நாங்களும் சும்மா வேண்டே இல்லை. இதை அவைக்கு நாங்கள் காசு கொடுக்க போகிறோம். அதே நேரம் நாங்கள் அவைக்கு காசு கொடுக்க போகிறோம். அவையும் அதை வேண்டத்தான் போயினோம். ஆனால் என்ன, நான் அவையிட்ட வேலை செய்கிறக்கு அங்கே வேலைகள் இல்லை. மற்றது அவைக்கு அதுக்குரிய சம்பளங்களும் பெருசாக கிடைக்குதில்லை. அப்போ அதால் அவை கேட்டிருக்கணும், இப்படி கேட்டிருக்கணும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்படியே இதை கண்டினியூ பண்ணுவோம்னு யோசிக்கிறோம். உங்களுக்கு தேவையான ஆட்கள், உங்களுக்கு என்ன சாமான் தேவையோ, அரிசி மாவோ அல்ல உளுத்தம் மாவோ, மற்றது பயருமா, மற்றது தூளுகள், என்ன விதமான மருந்துகளோ, பலகார வகையோ, கல்யாண வீட்டுக்கு சாமத்திய வீட்டுக்கு பலகாரங்களோ, என்ன எங்கட உறவுகள்கிட்ட இருந்து எங்கட நச்சுரலான சாப்பாடுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ ப்ளீஸ் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் உடுப்பு பிஸ்னஸ் டெய்லரிங் செய்த நாங்கள் இது முழுக்க நான் எங்கட உறவுகளுக்கு சொல்லிக்கொள்கிறோம். அங்கே இருக்கிற அந்த உறவுகளுக்கு நாங்கள் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவைக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்து அவை இதிலிருந்து எழுந்து வரணும், கொஞ்சமாச்சும் அவைக்கு ஹெல்ப்பாக இருக்குமென்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி போகுமென்று தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் இதுக்கு ஒத்துழைப்பு அவைகளோட ஒத்துழைப்பு செய்து இதை நான் அவைக்கு சின்ன ஹெல்ப்பாச்சு செய்யணும்னு நான் யோசிச்சு இதுக்குள்ளே போகிறேன். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாமானுண்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 கிலோ 2 கிலோவோ எடுக்கணுமெண்டா கூட நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ப்ளீஸ் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. மற்றது உங்களோட கொமெண்ட்ஸ்களையும் எங்களுக்கு நேரடியாக கூட அடித்து சொல்லலாம். இதில் என்ன நல்லது கெட்டதுன்னு கூட எங்களோட கதைச்சு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Bye.